சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத 2 worst performers. பார்வதியை சொல்றேன். இந்த வாரம் ஃபுல்லா பண்ணது எல்லாமே பிரச்சனைகள் மட்டும்தான். தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. பாருக்கு வச்சாங்க பாருங்க பெரிய ஆப்பு. ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல பாரு வந்து சுபிக்ஷா கூட டீல் வச்சுக்கிட்டு சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சாங்க. நிறைய தில்லுமுல்லு பண்ணி நிறைய பேரோட ரிஜெக்ட் பண்ணி இத்தனைக்கும் சுபிக்ஷாவையும் நிறைய வேலை வாங்கி தான் வின் பண்ண வச்சாங்க. ஆனா சுபிக்ஷா பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வியானா அப்படி இல்லனா விக்கல்ஸ் விக்ரம்க்கு தான் தருவேன். ஏன்னா அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும் போதே நிறைய பார்வதி என்ன வேலை வாங்கிருக்காங்க. ஊட்டி எல்லாம் விட்டுருக்கேன், அதுக்கு அது சரியா போச்சு, வின் பண்ண வச்சிருக்கு. பட் என்னோட ஃப்ரெண்ட் வியானா எதுவுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சோ நான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். சுபிக்ஷாவை சனியன்லாம் பின்னாடி உட்காந்து சீட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. என்ன ஏமாத்திட்டா சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் கத்திட்டு அவங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன், ரம்யா கிட்டயும் டீல் பேசுனீங்க, சுபிக்ஷா கிட்டயும் டீல் பேசுனீங்க. நீங்க சுபிக்ஷாக்கு லாயலா பண்ணாலும் ரம்யாவை நீங்க ஏமாத்திட்டு தானே வந்தீங்க. அப்போ அதே மாதிரி சுபிக்ஷா அவங்க ஏமாத்தினதுல என்ன தப்பு இருக்கு? எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ கேம். சுபிக்ஷா மேல உள்ள கோவத்தை திவாகர் மேல காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது உன்னை சமாளிக்கிறதா எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது, உன்னாலதான் நான் இப்ப வந்து இந்த நிலைமையில இருக்கேன், நீ எனக்கு என்ன பண்ணிருக்க, என்ன ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மரியாதை குறைவா பேச ஆரம்பிச்சுனே திவாகரும் எழுந்து கத்த ஆரம்பிச்சாரு. உடனே கம்ருதீன் வந்து திவாகரை அடிக்க வந்தாரு. வினோத் அவர்கள் என்னதான் நிறைய ஜோக் பண்ணிருந்தாலும் இந்த இடத்துல அவர் பண்ணது நிறையவே தப்பு இருக்கு. திவாகரோட கேரக்டர் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாரு. அதாவது சுபிக்ஷா வந்து சாரி எல்லாம் கட்டிட்டு வர மாதிரி பொண்ணு கொடுக்குற மாதிரி எல்லாம் சீன் ரெக்ரெட் பண்ணாங்கல்ல, அதை வச்சு மரத்துக்கு சேலை கட்டினா கூட அதை விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேரக்டர் அசிங்கமா பேசிட்டாரு. உடனே திவாகருக்கு சமய கோவம் வந்து அந்த ஒருத்தரை கம்ருதீன் அண்ட் வினோத் 2 பேருமே சேர்ந்துட்டு ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. திவாகரும் கத்திக்கிட்டே திருப்பி பேசிட்டே தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் கனி எல்லாமே வந்து சண்டையை தடுத்து விட்டாங்க. திவாகருமே நிறைய கோவத்துல வந்து வார்த்தைகளை விட்டாரு, என்னோட பேக்ரவுண்ட் தெரியாம வாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பர்சனல், இதை இங்க பேசிருக்க கூடாது. அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னா நீங்க என்ன வேணா பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அது. பெரிய சோழர் பரம்பரை இவர், ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். கம்ருதீன் பயங்கர சண்டைக்காரரா இருப்பார் போல. வெளியில இவர் எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய ஆர்வமா இருக்கு. பார்வதி கிட்ட கம்ருதீன் அண்ட் வினோத் போயிட்டு நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் ஒரு டயலாக் போட்டுட்டு இருந்தாரு. ரிப்பீட்டடா எல்லா எபிசோட்லயுமே பார்த்தா கம்ருதீன் தான் ஃபர்ஸ்ட் அடிதடிக்கு இறங்குற மாதிரி ஒரு ஃபீல். எல்லாரையும் தட்டி விட்டுறது, அடிக்க போற மாதிரி ஆக்ஷன் பண்றது, இது எல்லாரோட கோவத்தையுமே தூண்டும். இந்த மாதிரி செயல் பிக் பாஸ்ல நாட் அட் ஆல் அலவுட். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? பாரு நல்லா ஒப்பாரி எல்லாம் முடிச்சிட்டு நான் ரொம்ப பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து பழம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எஃப்ஜே வந்து எனக்கு மாதுளை பழத்தை உரிச்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பாரு வந்து ஃபுட்ன்றது அது ஒரு பர்சனல், அதெல்லாம் என்னால பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க டாஸ்க்ல நீங்க ஊட்டி விட சொல்லலாம், அது பர்சனல் கிடையாது. பட் இப்ப அவருக்கு மாதுளை பழம் உரிச்சு தரதுல உங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்பயுமே பார்வதியை பத்தி நல்லா தெரியும், அவங்க வேலையை செஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் 2 பேரை செலக்ட் பண்ணுங்க, அவங்கள ஜெயிலுக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நிறைய ஓட்டிங்ஸ் பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு தான் கிடைக்கும். இந்த ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா பாரு வந்து கனியை வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்க அடுத்த வாரம் வந்து தலை போட்டிக்கு நாமினேட் ஆக போறாங்க, சோ ஜெயில் போகிறதுக்கு 2 ஆள் வேணும், அதனால நீங்க வேற யாராச்சும் தான் நாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மொக்க கொடுத்துருவாரு. இந்த இடத்துல வினோத் அண்ட் கம்ருதீன் வந்து கலையரசனை டார்கெட் பண்ணுவாங்க. கலையரசன் அவங்களை கொஞ்சம் வாக் பண்ற மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே கம்ருதீனுக்கு மண்டைக்கு மேல கோவம் வரும். இதே மாதிரி திவாகருக்கு அவர் வாட்டி தூன்னு சொல்லியிருக்காரு, அது மட்டும் கரெக்டா? பாரு அண்ட் கம்ருதீன் ஒவ்வொருத்தரும் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள சொல்லும் போதெல்லாம் அவங்கள வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இரிட்டேட் பண்ற மாதிரி, பேக் டாக் பண்றது, ஆக்ஷன் பண்றது, இந்த மாதிரி கோபம் ஏற்ற நிறைய விஷயங்களை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. பட் எல்லாருமே கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தாங்க. பாரு கம்ருதீன் சிறைக்கு செல்லவே ரொம்ப ஃபீல் பண்ண ஃபேக்கா இருக்கு. அதுவும் இப்போ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கைதிகள் ட்ரெஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க பிக் பாஸ். ஆனா இவங்க 2 பேரையும் ஒன்னா போடுறது கூட பயமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய 18+ டாக்ஸ்லாம் இவங்க 2 பேரும் பேசுறாங்க. 24/7 எபிசோட்ஸ்ல பார்த்தாலே தெரியும். பட் எனிவேஸ் அவங்க பர்சனல். பட் குழந்தைங்கலாம் அந்த எபிசோட் பார்க்காம இருக்கிறது இட்ஸ் பெட்டர். இல்ல நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன், அதாவது பாருக்கும் கம்ருதீனுக்கும் ஒன்னா ஜெயில் போறது கூட சுகமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் காமெடிஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் டாஸ்லர் எட்டர்னாவோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ நடத்த சொல்லுவாங்க. அண்ட் அதுல 4-4 டீம் பிரிஞ்சு எந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் இருக்கு. அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் நடக்கும். அதாவது ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கு என்னன்னா அவர் வந்து இங்க கேம் விளையாட தான் வந்திருக்காரு. சோ அதுல வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ ஆதிரை வந்து அவங்க கிட்ட ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தும் எஃப்ஜே தான், வீக்கும் எஃப்ஜே தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க. சோ அதனால அவருக்கு என்ன ஃபீலா இருக்கும்னா, சோ இவங்க வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, அவங்களுக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையை அவாய்ட் பண்ணுவாரு. பட் ஆதிரை வந்து நீ என்கிட்ட பேச மாட்டேன், நீ இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சபரியை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து வைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் எஃப்ஜே சொல்லிடுவாரு நான் இங்க விளையாட தான் வந்திருக்கேன், சோ என்னோட இண்டிவிஜுவாலிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாரு. ஆதிரையோ சரி நான் ஆல்ரெடி உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம தான் இருக்கேன், இதுக்கப்புறமும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல.
அதுக்கப்புறம் ஷோக்குள்ள போலாம். இதுக்கு ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கலையரசன், கனி, ரம்யா. யார் வின் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் டீம். அதுல வந்து அரோரா, எஃப்ஜே, வினோத் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் கலந்து அந்த ஷோவை நல்லா பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில இருக்க சோஃபால கூப்பிட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பிக் பாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாரு. அதுல யாரு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம். ஏன்னா ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது. அது ஹெல்ப்னு கிடையாது, பட் டாஸ்க் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து தொழிலாளர்களா கலெக்ட் பண்ணிட்டு வந்து எல்லார்கிட்டயும் டீல் வந்து பெர்ஃபெக்ட்டா வச்சு லாயலா விக்கல்ஸ் விக்ரம் விளையாடினாரு. பிரவீன் ராஜும் நிறைய பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ரம்யாக்குலாம் நிறைய வந்து சப்ளை பண்ணி அது மூலமா 13 காயின்ஸ் earn பண்ணி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இடம் பிடிச்சாரு. அண்ட் கெனியுமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான். பட் ஒரு சில ஓட்டு வித்தியாசத்துல வந்து பிரவீன் ராஜ் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் வின் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மற்றும் கனி நெக்ஸ்ட் வீக் தலை போட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கலை பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. எதிரிக்கு வந்து மன்னிப்பு இருக்கு, துரோகிக்கு மன்னிப்பே கிடையாது. ஜெயில உட்காந்துட்டு கூட கண்டென்ட் கொடுக்க முடியும்னா அது பார்வதி அண்ட் கமருதினால மட்டும் தான் முடியும். மத்தவங்கள பத்தி பேசலனா உங்களுக்கு தூக்கமே வராதுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும்.